Consistency is the key. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். தெரியும் கொஞ்சம் கோவமா இருப்பீங்க. என்னடா அவன் அப்பப்போ வீடியோ போடுறான், அப்பப்போ காணா போயிடுறான். இதுக்கப்புறம் நான் வந்து கான்சிஸ்டன்டா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. திடீர்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. என்னதுன்னா, டிக்டாக்லயும் ஐஜிலயும் கான்சிஸ்டன்டா வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்றேன், ஏன் யூடியூப்ல போஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டு. சோ அதனால தான் நான் யூடியூப்லயும் கான்சிஸ்டன்டா இருக்க ட்ரை பண்ண போறேன். டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். சோ நம்ம ரொம்ப ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? அண்ணே, நீங்க வானவில் தானே? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. Whoever moves first is gay. Bang, kenapa saya tak boleh tengok matahari pada malam? Sebab malam lagi terang daripada matahari. டேய், இங்க வாழ்க்கையே கிளியுது. உனக்கு கொஸ்டின் இப்ப கேக்குதா? வாழ்க்கைன்னா அப்படிதாங்க, கஷ்டம்லாம் வரும், அது கடந்து போறதுதானே வாழ்க்கை. Did dogs know that their name is dog? All human have their name as human. And why leaf always green color, not blue or red? Arvin here, what are your upcoming projects? Upcoming projects பத்தி சொல்லணும்னா அவ்வளவு பெருசாலாம் இல்ல. பாபுக்கு ஷார்ட் ஃபிலிம்ல ஹெல்ப் பண்ணேன். அவன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தான் சசி வச்சு. அது என்ன கதைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வர்றப்ப அது படம்னு சொல்ல முடியாது. ஷார்ட் ஃபிலிம் அது வந்துட்டோன்னே அது எனக்கு நான் எடுத்த ஷார்ட்ஸ்ல நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், இல்ல அந்த ஷார்ட் ஃபிலிம் பத்தி பேசுவோம். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்ல நான் கேமராமேனா ஒர்க் பண்ணேன். அவ்வளவு ஜோக்கா பண்ணிருக்கேன்னா என்னன்னு தெரியாது. பட் whatever it is, நீங்க ஃபீட்பேக் கொடுங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டோன்னே எப்படி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம மேல நினைச்சோம் திருத்திக்கலாம் தப்பு என்னாச்சும். Anna, you should do mass video with Sasi Savage. If you think back, who is going to think front? Anna, how many times you sleep in a day? Rishi, can you show us your tattoo? இதெல்லாம் கேட்டது வேற யாரும் இல்ல, சசி தான் கேட்டிருக்கான். ஆக்சுவலி அவன் கேட்டதுலேயே ஒரு கொஸ்டின் என்னன்னா, tattoo. Yeah, I got myself tattoo. அந்த தாத்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, வலிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. அதே டைம் இன்னொரு தாத்து நான் குத்திப்பேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குத்திக்க போறேன். ஒரு ஐடியா இருக்கு நெக்ஸ்ட் தாத்து குத்தணும்னு. இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா என்னோட சிஸ்டருக்கு தெரியும். அம்மா கிட்ட நான் சொல்லல, இன்ன வரைக்கும் சொல்லல. பட் ஆனா தங்கச்சி சொல்லிடுச்சு. ஆனா அம்மாக்கு தெரியும்ல, அதை பத்தி தாத்து பத்தி ஒன்னும் கேட்டுக்கல இது வரைக்கும். ஆக்சுவலி தாத்து குத்துற பத்தி vlog என்னாச்சும் போட்டிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் தாத்து அப்படி குத்தணும்னா இன் ஃபியூச்சர் நான் ஒரு vlog மாதிரி போடுறேன். What thing about politics? Don't run, just proceed your answer. politics பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குறீங்களா? வெல், அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விலாம் நான் பார்த்தது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கேளுங்கப்பா, அப்பதான் இந்த வீடியோல நான் கொஞ்சம் லெங்க்தியா நீங்க கேட்ட கேள்விலாம் போட முடியும். சில பேர் கேட்கறாங்க, ஏன்டா நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டேன், ஏன்டா வீடியோல போடல அப்பெல்லாம் கேக்குறீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா கேள்வி? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நான் போட மாட்டேனா? இன்னும் சில பேர் கோழில இருந்து முட்டை வந்திருக்கா, இல்ல முட்டைல இருந்து கோழி வந்திருக்கா, ஆட்டு கொட்டை எப்படி இருக்கு, என்னென்னமோ கேக்குறீங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா வாடா இருக்கு. அப்படி நான் இந்த சீரியஸ் ஃபியூச்சர்ல பண்ணனா இன்ட்ரெஸ்டிங்கா கேள்வி கேளுங்க, வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ எண்ட் பண்ற மணிக்கு நான் ஒரு சீரியஸான விஷயத்த பேசணும்னு இருக்கேன், இல்லாட்டி சொல்லணும்னு இருக்கேன். அப்படி உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ், சம்திங் பர்சனல், ஒர்க் ரிலேட்டட், டிப்ரெஷன், பிரேக்அப், ஏதாச்சும் ஓவரான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க அப்படி உங்க வாழ்க்கையில கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் do not take away your life or suicide, because suicide is not an option for you. because வாழ்க்கைனா நிறைய பிரச்சனை வரும், ஹேட்ஸ் வரும், அதெல்லாம் நம்ம கடந்து போகணும். என்னோட வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் தருன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. சூசைட் பண்றது இஸ் நாட் அ குட் திங். அப்படி உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சீக் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ், தி பர்சன் யூ ட்ரஸ்ட், ஆர் கரெக்ட் அத்தாரிட்டி. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்ல உங்களுக்கு ஈவன் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொன்னு, ஹெல்ப் கேட்கறதுக்கு கூச்சப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. யாருக்கு தெரியும், நம்ம ஒன் டே அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் do not take away your life, do not take away your precious life.